வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியலில் இந்த ஈஸ்வரியோட கேரக்டர் ஏன் இப்படி இருக்குன்னே புரிஞ்சுக்கவே முடியலை. அவங்களோட சொந்த பையன் கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா பாக்கியா தான் ஈஸ்வரியை அவங்களோட மக மாதிரி நின்று பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கான நன்றி உணர்வு கொஞ்சம் கூட ஈஸ்வரிட்ட இல்லை. கோபிகிட்ட பாக்கியாவை சப்போர்ட் பண்ணி கூட பேச வேணாம், ஆனால் பாக்கியாவை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பாக்கியாவை ஒரு வாயில்லாத பூச்சின்னு நினைச்சேன், ஆனால் அவள் எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. கேன்டீன் விஷயத்துல கூட அவ தான் தனியா முடிவெடுக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. கோபி அவரோட பங்குக்கு புலம்புறாரு, எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கிறா அந்த பாக்கியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக இப்போ கூட்டு சேர்த்துட்டா அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா ஒரு வழி பண்ணிருவாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. அப்ப ராதிகா ரூம்குள்ள வராங்க. இங்க தண்ணி இருக்கா ராதிகா அப்படின்னு கேக்குறாரு கோபி. இது சின்ன ரூம் தானே, நீங்களே பார்க்க வேண்டியதானே தண்ணி இருக்கா இல்லையான்னு அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. அவன் கேட்டா நீ ஏன் இப்படி பதில் சொல்ற அப்படின்னு கோவப்படுறாங்க ஈஸ்வரி. இப்ப என்ன, நான் பேசினது தப்புன்னு வச்சு அதை இன்னொரு சண்டை வேற போடுவீங்களா அப்படின்னு சண்டைக்கு நிக்கிறாங்க ராதிகா. நானே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபி வெளியில வராரு. ராதிகா என்ன பேசினாலும் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல கோபிக்கு. ஆனா அங்க நிக்கிற பாக்கியாட்ட ரொம்ப திமிரா பேசுறாரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி அமைதியா நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு பாக்கியாட்ட. நீ எழுதி வச்சுக்கோ, ஒரு நாள் உன்னை பத்தின உண்மையான கேரக்டர் எல்லாருக்கும் புரிய வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. நான் கூட எனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ராதிகாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போலான்னு தான் இருந்தேன், ஆனா இனிமே நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. உன்னை பத்தின உண்மையான முகத்தை நான் எல்லாருக்கும் தெரிய வைப்பேன் அப்படின்னு டைலாக் பேசுறாரு. உன்னை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்ததும் எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிருவாங்க, அன்னைக்கு நீ யாரும் இல்லாம தனிமரமா தான் நிக்க போற அப்படின்னு சொல்றாரு. அந்த நாள் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாரு கோபி. நீங்க நினைக்கிற அப்படி ஒரு நாள் வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்ன தண்ணி எடுக்க தானே வந்தீங்க, தண்ணி எடுத்தாச்சுல, கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாக்கியா. இதுக்கிடையில எழில் வாக்கிங் போறாரு. அமிர்தாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கணேசன் எழில ஃபாலோ பண்ணிட்டே வராரு. யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தோணுது எழிலுக்கு. திரும்பி பாக்குறாரு, ஆனா அவர் மறைஞ்சுக்கிறாரு. இனியா காலேஜ் கிளம்புறாங்க. எழில் கொண்டு போய் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. செலியனுமே அம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு பாக்கிட்ட சொல்றாரு. பதில் எதுவுமே சொல்லாம கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க பாக்கியா. ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னு சொன்னா சரின்னு சொல்ல மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. உள்ள போயிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க செலியனுக்கு. இனியா பாக்கியாட்ட நான் காலேஜ் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்றாங்க. என்ன ஓவரா அம்மாவுக்கு ஐஸ் வைக்கிற அப்படின்னு கேக்குறாரு எழில். அம்மா மேல எனக்கு தான் பாசம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இனியா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எப்போதுமே அம்மா மேல எனக்கு தான் பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. கோபி அங்க நிக்கிறாரு. அவரை வெறுப்பேத்துற மாதிரி பேசுறாரு எழில். நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா, யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்கன்னா எனக்கு உடனே கால் பண்ணுமா, நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பேருமே கிளம்பி இப்போ வெளியில போறாங்க. ஈஸ்வரி இப்போ கோபிட்ட சொல்றாங்க, இதான் நிக்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாங்களா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில ராதிகா கோபிட்ட சொல்றாங்க, காலையில மட்டும் தான் டிஃபன் பண்ணி வச்சிருக்கிறேன், என்னால லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வெளியில பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி ராதிகாட்ட சண்டை போடுறாங்க. இவன் ஒருத்தனுக்கு தானே சமைக்கிறா, அது கூட உன்னால பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. செய்ய முடியலன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா. மகனை பாத்துக்கிறேன் அப்படின்னு வர சொன்ன எனக்கு சமைச்சு கொடுக்க தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. இப்ப ரொம்ப நல்லதா போச்சு, நீங்களே சமைச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு போயிடுறாங்க ராதிகா. ராதிகா பத்தி ஈஸ்வரி இப்போ கோபிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னடா இவ்வளவு போய் ஏண்டா கல்யாணம் பண்ணன, உனக்கு எந்த பிரச்சனைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றா, சமைச்சு கூட கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வரி கோபிட்ட அந்த கிரெடிட் கார்டுக்கெல்லாம் பில் கட்டிட்டேயாப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டேமா அப்படின்னு போய் சொல்றாரு கோபி. இதுக்கடையில பேங்க்ல இருந்து ஆட்கள் வந்துடுறாங்க. இத்தனை நாள் தான் சார் நீங்க பணம் கட்டாமல இருப்பீங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா கட்டிடுறேன் அப்படின்னு சமாளிச்சு அனுப்பிடுறாரு கோபி. அடுத்ததா வழக்கம் போல அவரோட ஃப்ரெண்டை ஹோட்டலுக்கு வர சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாரு கோபி. எனக்கு இந்த பாக்கியாவால பிரச்சனை வந்துச்சு, அடுத்தது ராதிகாவால பிரச்சனை வந்துச்சு, இப்ப 2 பேரும் என் தலையில ஏறி வந்து உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.